மதுரை துணை மண்டலத்தை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரம்ம குமாரிகள் தியான இயக்கம் தனது 50வது ஆண்டு பொன்விழாவை இந்தியாவின் வளமான பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் மதுரையில் கொண்டாடுகிறது என பிரம்மா குமாரிகள் மதுரை துணை மண்டல நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள் பாண்டியமணி மற்றும் ராதிகா ஆகியோர் கடந்த 5 தசாப்தங்களாக பிரம்ம குமாரிகள் அமைப்பு மதிப்புணர்வு அடிப்படையிலான சமுதாயத்தை உருவாக்குதல், மன அமைதி, ஆன்மீக விழிப்புணர்வு, ஒழுக்க வாழ்வு, பெண்கள் மற்றும் இளைஞர்களின் ஆளுமை மேம்பாடு போன்ற துறைகளில் தன்னலமற்ற சேவைகளை மேற்கொண்டு வருகிறது என்றனர். இந்நிலையில் மதுரை துணை மண்டலத்தை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரம்ம குமாரிகள் தியான இயக்கம் தனது 50 ஆண்டு கால பொன்விழா கொண்டாட்டத்தை மதுரையில் கொண்டாடுகிறது என்றும் அவர் கூறினார். அந்த வகையில் வரும் 25ஆம் தேதியன்று மதுரையின் வரலாற்று சிறப்புமிக்க தமுக்கு மைதானத்தில் நடைபெறும் இவ்விழாவில் மவுண்ட் அபிவை தலைமையிடமாக கொண்ட பிரம்ம குமாரிகள் இயக்கத்தின் கூடுதல் தலைமை நிர்வாகி ராஜயோகினி பிரம்மகுமாரி ஜெயந்தி அவர்கள் உரையாற்றுகிறார் என்றார். இந்தியாவின் வளமான பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் பாரம்பரிய மற்றும் கலாச்சார நடனங்கள், இசை மற்றும் பக்தி பாடல்கள் இடம்பெறவுள்ளன. இவை ஆன்மீகமும் கலாச்சாரமும் ஒன்றிணையும் ஒரு மேடையாக அமையும் என்று அவர் கூறினார். நிகழ்ச்சியில் தருமபுரம் குருமகா சன்னிதானம் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி, உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கமிட்டி மட்டுமல்லாமல் மதுரை துணை மண்டலத்தினுடைய இயக்குநராக இருக்கின்ற ராஜயோகினி பிரம்மகுமாரி உமா அவர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். வருக வருக வருக. அன்று மாலை 4 மணி திருவாவடுதுறை ஆதீனம் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுடைய ஆசியுரையும் இருக்கின்றது. நமது பி. மூர்த்தி நமது மதுரை சார்ந்த மந்திரி மாண்புமிகு பி. மூர்த்தி அவர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். ஓகே. இதில் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கின்ற JR சுவாமிநாதன் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். நமது மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் இதில் கலந்து கொள்கின்றார்கள்.